நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்திர வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 575வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பல நாட்களாக நடைபெற்று கேட்டிருந்தேன். இருந்தாலும் என் மனசில் ஒழிந்து இன்றைக்கி தான் டக்குன்னு ஒரு அம்பாளுடைய ஆக்கியம் கிடச்சிதுன்னு பேசுகிறாங்க. லலிதா சகஸ்ரநாமம் படித்ததுனால உண்டான பலன் மிச்ச சகஸ்ரநாமத்தில் இல்லையான்னு கேட்கலாம். இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கணும். லலிதாவை அது இதான் வியாச மகரிஷி தான் 18 புராணத்தை எழுதினா சொல்லியிருக்கு. அதில் என்ன சொல்கிறார், லலிதா உத்தர பாகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரணமாக லௌகிக வசனங்களை இது எங்கே போத்தீஸில் வாங்கினாடா இந்த புடவையே அப்படிலாம் கேட்குறதா லௌகிக வசனங்கள். அது சொல்கிறத விட பேசுறதை விட விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தா நல்லது. லௌகிக வசனங்களை விட விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறத விட சிவசகசநாமத்தில் ஒரு நாமாவளி சொன்னால் சாப்பிட்றோம் எல்லாமே. சம்பவே நமகன்னு சொன்னால தட் வில் ஸ்வாலோ த ஹோல் பவர் ஆஃப் விஷ்ணு சஹஸ்ரநாமம். சிவசகசநாமம் சொல்கிறத விட லலிதாலேருந்து ஒரே ஒரு நாமாவளி ஸ்ரீ மாத்திரை நமகன்னு சொன்னால் அதை இட் டேக்ஸ் ஆல் த பவர்ஸ். ஸோ வாட் இட் ஷோஸ் த சுப்ரீமோ இஸ் லலிதா அப்படின்னு நிர்ணயம் மாறுது. இப்போ அதனோட பலன் மிச்சம்லாம் பார்க்க விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா ஜுரம் போகுங்கிறது போக முடியும். இதில் சொல்லக்கூடிய இந்த பலஸ்ருதி சொல்லாமல் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவா. இப்போ லலிதாவில் பலஸ்ருதி சொல்லணும் அவசியமே கிடையாது. ஏன்னா சோஸ்திர காண்டம் மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். அதனால் என்ன பலன்றது அம்மா தான் நிர்ணயம் பண்ணோம். ஸோ அதையே நம்மளே சொல்லிக்கணுமா, அது நாட் நெசசரி. ஸோ இப்போ என்னென்ன பலன் வருது பாருங்க. அது இப்போ இந்த சொல்றார், ஹயக்ரீவர் அகஸ்தியர் சொல்றார், சகஸ்ரநாம பாகமான முன் அத்தியாயத்தில் வாக்குதேவர்கள் கூறியதையும் அவற்றை நான் கூறினேன் என்ற ஹயக்ரீவர் வாக்கியத்தையும் ஒரு முறை நோக்கினால் நாம சகஸ்ரம் என்ற பதவி இருமுறை வருகிறது. இந்த சோஸ்திரத்தில் 1000 என்ற எண்ணிக்கைக்கு கூடவோ குறையாதவோ இல்லாது சரியாக 1000 என்று அழித்து கூறுகிறது. ஒன்று. அடுத்தது ரகசியங்கள்லாம் விட ரகசியமானது. சரி, ரகசிய சகஸ்ரநாமத்தை நம்ம சொல்கிறோம் கடைசியில். ஸோ லலிதாதேவிக்கு மிகவும் பிரியமானது. எனவே இந்த சோஸ்திரத்துக்கு ஈடான இன்னொன்று இதுவரை இல்லை, இனியும் இருக்க முடியாது. இந்த நேரத்தை நான் மறந்துடக்கூடாது. அந்த அம்பாளுடைய படத்தை, லலிதாம்பிகை படத்தையே 2-3 வச்சுருக்கேன், அதை காமிச்சு விட்டுறேன். இந்த பாலா திருப்பதி சந்தி சொல்லுவோம், பாலா கிடையாது, அது லலிதா தான். அது இந்த இன்னொரு ரூபம். அது 3வது ரூபம். அது ஸ்ரீசக்கரத்து மேலே கால வச்சுருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஞாசம் ஜபங்கள் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, வெறும் இதுக்கு போயிடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ரகசியம் லலிதா பிரீத்தி தாயகம் என்று 2 குண விசேஷங்கள் கூறப்பட்டன. இனிவரும் பல ஸ்லோகங்களில் இவை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றன. சர்வரோக பிரசமனம், சர்வ சம்பத் வர்தனம், சர்வபா மிருத்யு சமனம், கால மிருத்யு நிவாரணம், எல்லா ரோகங்களையும் போக்கடிக்கும், எல்லா சம்பத்துக்களையும் குறைபெற அளிக்கும், எல்லா விதமான அகால மரண ஹேதுக்களையும் போக்கும், காலத்தில் ஏற்படும் மிருத்துவையும் நீக்கும். முதலில் நோயற்ற வாழ்விற்கு ஹேதுவான சகல விதமான வியாதிகளை குணப்படுத்தும். தாரித்திரமும் ஒரு நோய் என்பதால் வெகு தனத்தை சம்பத்தை தரத்துக்கூடிய அந்த நோயையும் போக்கும் என்று கூறப்படுகிறது. அபமிருத்தி என்பது பாம்பு கடித்தல், விபத்து, வனங்குகளால் கொல்லப்படுதல் முதலே அகால மரணத்தை குறிக்கும். அதுவும் நடக்காது. லலிதாசாஸ்திரம் நான் படித்த இந்த முக்கியமானதெல்லாம் சொல்ற பாருங்க. எல்லா விதமான ஜுரங்கள் ஏற்படும் வேதைகளை தீர்த்துவிடும், நீண்ட ஆயுளை கொடுக்கும், பிள்ளை இல்லாததற்கு பிள்ளை கொடுக்கும். நோட் பண்ணுங்க. அதை புருஷார்த்தம், அதாவது எல்லாவற்றையும் விட பெரிய பலனான மோட்சத்தை தரும். அடுத்ததாக தீர்க்க ஆயுளை கொடுக்கும். அடுத்தது
லலிதா பிரீத்தி தாயகம் என்ற லலிதா தேவிக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் ஸ்தோத்திரம். முன்பே 2வது ஸ்லோகத்தில் லலிதா பிரீத்தி தாயகம் என்று கூறப்பட்டது. இனிமேலும் இதே விசேஷனம் வலியுறுத்தப்படுகிறது. அடுத்தது, காலையை ஸ்நானம் செய்து அவரவர் சம்பிரதாயப்படி சந்தியாவந்தனத்தை முடித்து பிறகு பூஜை அறைக்கு சென்று அங்கு ஸ்ரீசக்கரத்தை முறைப்படி பூஜை செய்ய வேண்டும். ஸ்நானம் சந்தியாவந்தனம் இரண்டும் விதானேன, அதாவது முறைப்படி செய்ய வேண்டும் என்ற கருத்து. இது வந்து அட்லீஸ்ட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் 32, 108 மாதிரி சொல்லிக்கலாம். இது காயத்ரியை பூஜை அறைக்குள் செல்வது என்பது ஸ்ரீசக்கர பூஜையின் ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய ஒரு அங்கம். தேவியின் மந்திரத்தை 1000 அல்லது 300 அல்லது 100 தடவையாக ஜபித்துவிட்டு பின் சகஸ்ரநாம பாராயணத்தை செய்ய வேண்டும். தேவி மந்திரம் சொல்லும்போது பஞ்சதிசியை எடுத்துக்கலாம், இல்லைன்னா புவனேஸ்வரி மந்திரம் எடுத்துக்கலாம், இல்லை பால கூட எடுத்துக்கலாம். 1000, 300, 100 எதுவானாலும் கூட 8 தேவி சேர்ந்தே ஜபிக்க வேண்டும். கும்பமுனிவரே, நல்ல அறிவுள்ள ஒருவன் தன் ஆயுளில் ஒரு தடவையாவது இம்மாதிரி பாராயணம் செய்தால் அதனால் அவருக்கு கிட்டும் புண்ணிய பலனை சொல்றார். நிறைய புண்ணிய பலன்கள் சொல்றார். கங்கை முதலான சகல புண்ணிய தீர்த்தங்களில் ஒருவன் கோடி ஜென்மங்களில் ஸ்நானம் செய்வதாலும், அவிமுக்தம் எனப்படும் காசி சேற்றத்தில் ஒருவன் கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செய்தாலும், குருக்ஷேத்திரம் என்ற புண்ணிய தலத்தில் கிரகண காலத்தில் கோடி பாரம் தங்கத்தை வேதத்தை நன்கு படுத்தியவரான் பிராமணருக்கு கோடி தடவைகள் தானம் செய்தாலும், ஒருவன் கோடி அஸ்வமேத யாகங்களை கங்கை கரை செய்தாலும், ஜலமே இல்லாத பாலைவனத்தால் கோடி கிணறுகளை வெட்டினாலும், கடும் பஞ்சமான காலத்தில் 12000 வருஷங்கள் ஒருவன் தினந்தோறும் மிகுந்த சிரத்தையுடன் கோடி பிராமண போஜம் செய்து வைத்தாலும் எவ்வளவு புண்ணியத்தை அடைவானோ அந்த கோடி மடங்கு சர்வோத்தமான புண்ணியத்தை இந்த சகஸ்ரநாமத்தின் ஒரு நாமாவை சொன்னாலேயே அடையலாம் சொல்லிருக்கு. அதனால இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும் நம்ம. சார், அடுத்ததாக ஒரு பாரம் தங்கன்னு அவ்வளோ கேட்டு சொல்லிருக்கார். 100 பலம் ஒரு துலாம். ஒரு பாரம் என்பது 20 பலம், அதாவது 2000 பலங்கள் எடை. அவ்வளோ இது கொடுத்த பலன் உண்டுமா. பஞ்சையும் தலைவிரித்தாடும் காலங்களில் 1000 பரிவஸ்திரங்கள் தினம் ஸ்ரத்தையோடு கோடி பிராமணர்களுக்கு அன்னம் விடுவதாக கிடைக்கும் புண்ணியம் பிரபவம் முதல் எனப்படும் வருஷங்களில் முதல் 12 சம்பத்சரம் என்றும், அடுத்ததே பரிவஸ்திரம் என்றும், மேலே இடாவஸ்திரம் என்றும், அடுத்து அனுவஸ்திரம் என்றும் குறிப்பிடப்படும். எனவே 12 வருஷங்களை குறிக்கும் சகஸ்திர பரிவர்த்தனம் 12000 வருஷங்களை குறிக்கிறது. கோடி ஜென்மங்களில் கங்கா ஸ்நானம், காசியில் கோடி லிங்க பிரதிஷ்டை, சூரிய கிரகண காலத்தில் குருஷேத்திரத்தில் கோடி பாரம் ஸ்வர்ணதாரணம், இதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாது நம்மளால. அவ்வளோ பலன் வந்து ஒரு தடவை சொன்னாலே இதை. எவன் ஒருவன் இந்த ரகசிய சகசநாமத்தை ஒரு நாமாவை சொன்னாலே அதனால் அவனுடைய மகத்தான பாபங்களும் நசிந்துவிடும். குறித்த காலங்களில் செய்யப்பட வேண்டிய கர்மாக்களை செய்யாவிடில் பாபம் ஏற்படும். இந்த கர்மாக்கள் வர்ணாசிரமத்தை அனுசரித்தவை. நித்திய கர்மாக்கள் என்பது நிமித்த கர்மாக்களையும், அதாவது கிரகணம், அமாவாசையும் முதலில் குறிக்கும். திரவம் என்பது பதம் வேறு. பிராயச்சித்தத்துக்கு அவசியமே இல்லாமல் ஒரு நாமாவை சொன்னால் போய்விடும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. எவன் ஒருவன் இந்த சகசநாமத்தை விட்டு வேறு வழியே பாபத்தை போக்கடிப்பதற்காக நாடுகிறானோ அவன் குளிர் நீங்க வேண்டும் என்பதற்காக பனிமலையை அடைகிறான். பனிமலை அடைஞ்சா இன்னும் குளிரும். குளிர் போகணும்னு சொல்லி பனிமலை அடைஞ்சானாகும். ஸ்ரீவித்யாபாசகன் நாம சங்கீர்த்தனம் செய்யாமல் வேறு பிராயச்சித்தங்களை அனுஷ்டித்தால் இதை செய்யாத பாபம் வேறு வந்து சேரும். இந்த சகசநாமத்தை தினம் கீர்த்தனம் செய்யும் பக்தனிடம் லலிதா தேவியானவள் மிகவும் பிரீத்தி அடைந்து அவனது விருப்பங்களை நிறைவேற்றுகிறாள். இது சத்தியமான உண்மை. நானே அனுபவிக்கிற பல வருஷங்களாகவே இதை. ஸோ
இந்த காரணத்தினால் ஸ்ரீ தேவியோ பிரீதி விதாயகம் என்று முன்பே கூறப்பட்டது. அதாவது இந்த பாராயணம் உபாசகர்களால் அவசியம் செய்ய வேண்டியது. சோஸ்திரத்தை முழுவாக சொல்வது உயிருள்ள வரையில் செய்ய வேண்டியது. பக்தனான உபாசனுக்கு உபாசிய தேவதையின் பிரீத்தி தான் அவசியம். அந்த பிரீதி இந்த சோஸ்திரத்தினால் ஏற்படுவதால் இதன் பாராயணம் பக்தனுக்கு முக்கியமானது. கீதையில் பகவான் பக்தர்கள் 4 வகை என்று கூறியிருக்கிறார். ஆர்த்தோ, ஜிக்யாசு, அர்த்தநார்த்தி, ஞானி. ஆர்த்தம் என்றால் பாப கர்மாக்களின் விளைவாக கஷ்டங்களை அனுபவிக்கின்றவன். பாபம் தீர இதை சேர்ந்த நிவாரணி. ஜிக்ஞாச என்பவன் ஞானத்தை அடைய விரும்பவன். அவனுக்கு எதிலும் ஆசை இல்லாதது. சகஸ்ரநாம பாராயணத்தால் சித்த சுத்தி ஏற்படும். இந்த பாராயணம் பொருளையும் இன்பங்களையும் விரும்பியதற்கு மேல் கொடுக்க வல்லது. நித்தியம் கீர்த்தனம் செய்ய இயலாதவன் புண்ணிய தினத்திலும் சங்கராந்தியிலும் விஷுவிலும் ஜென்மத்திரயம் என்ற 3 தினங்களிலும் சுக்லபட்ச நவமி சதுர்தசி திதிகளும் வெள்ளிக்கிழமையில் சகஸ்ரநாம கீர்த்தனம் கட்டாயம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி ஐயனேச்சன ஆடி மாச பிறப்பு தை மாச பிறப்பு அன்னைக்கும் பண்ணணும். நவம்யாம் வா என்பதனால் அஷ்டமியும் சொல்லப்படுகிறது என்று கொள்ளலாம். விசேஷமாக பௌர்ணமி என்று சகஸ்ரநாமம் செய்ய வேண்டும். இதுவரை சொல்லப்பட்ட திதிகள் நட்சத்திரங்கள் முதலியவற்றுக்கு ஒரே நாள் விசேஷத்திற்கு மேல் வந்தால் ஒரு முறை பாராயணம் போதும். பௌர்ணமி என்று சந்திர முப்பத்தில் லலிதாதேவி தியானம் செய்து பஞ்சபூஜையை செய்து இந்த சகஸ்ரநாம சோத்திரத்தை பாராயணம் செய்ய கண்ணாடியில் பௌர்ணமியில் மொட்டை மாடியில் போய் கண்ணாடியில் பார்த்து சந்திரனுக்கு பூஜை பண்ணுறது உண்டு. புவனேஸ்வர் சாமி செய்வார். அது மாதிரி சாலக்கிராமம் பானம் முதலியவற்றில் எப்பொழுதுமே விஷ்ணுவும் சிவனும் சாநித்தியோடு இருப்பதால் அவற்றுக்கு ஆவாகனம் பிராண பிரதிஷ்டை என்று அவசியமில்லை. அவ்வாறே லலிதா மகாத்ரிபுரம் சந்திரபம்பத்தில் எக்காலத்து குறைபடால் அதுக்கும் இதெல்லாம் பிராண பிரதிஷ்டா தேவையில்லை. ஸோ நேச்சுரல் சந்திரன் அப்படி கண்ணாடியில் பார்த்துட்டு பூஜை பண்ணலாம். பஞ்சோபசார பூஜை என்பது கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம் இந்த 5 உபச்சாரம் கட்டாயம் பண்ணி ஆகணும். தனக்காகவோ பிறருக்காகவோ செய்யலாம். இந்த பிரயோகத்தின் செய்முறை பாஷ்யத்தில் விசாரமாக சொல்லப்பட்டது. ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டவனுடைய தலையில் கை வைத்து இந்த சகஸ்ரநாம பாராயணத்தை சொன்னால் அந்த க்ஷணமே ஜுரமும் அதனால் ஏற்படும் தலைவலியும் குணமாகிவிடும். சர்வ வியாதிகளையும் குணப்படுத்த விபூதியை தொட்டுக்கொண்டு இதை பாராயணம் செய்ய வேண்டும். அந்த விபூதியை தரிப்பதினாலேயே எல்லா வியாதிகளும் அந்த க்ஷணமே பறந்து ஓடிவிடும். லலிதா தேவியை சுதா சாகரத்தின் அமிர்த சாகரத்தின் மத்தியில் இருப்பதாக தியானம் செய்து கொண்டு சகஸ்ரநாம பாராயணம் செய்பவனுக்கு அவன் விஷம் சமனமாகும். புத்திர லாபாய என்பதால் ஆண் குழந்தை மட்டும் பொதுவாக குழந்தை பேரு கிடைக்கும். மலடிதானே என்று உபாசிக்காமல் அவளே இந்த பாராயணத்தை செய்து கொள்ளலாம். குழந்தை இல்லைன்னு அவளே பண்ணலாம், மற்றவா யாரும் பண்ணணும் அவசியம் இல்லை. உபாசகன் சில நமக்கு தேவையில்லை. சிலதெல்லாம் த்ரீராத்திரம் என்பது 3 இரவு பகல் இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். இவ்வளவு தடவை என்று கணக்கு இல்லை. இந்த மாதிரி பண்ணாலும் அதுக்கு தனி பலன் சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவை வசிய செய்ய வேண்டாம் என்று நோக்கினால் ராஜா வசிக்கும் திக்கை நோக்கி தேவியை மனத்தில் இருந்து 3 ராத்திரி சகஸ்ரநாம பாராயணம் செய்தால் அந்த ராஜா இவனுக்கு வசப்பட்டு குதிரையிலோ யானையிலோ ஏறிக்கொண்டு வந்து தாசனை போல் வணங்கி தன்னுடைய ராஜ்யத்தையும் பொக்கிஷத்தையும் அவனுக்கே கொடுத்துருவான் அப்படி சொல்றது. இந்த மாதிரி நிறைய சொல்ல ஸ்ரீசக்கர ரமாபரண பூஜையின் முடிவில்
ஒரு ஆம்நாய பூஜை ஒரு அங்கம் உண்டு. பொதுவாக இந்த சமஷ்டியாக வரும் மந்திரங்களை சேர்த்து சுருக்கமாக செய்வது. பஞ்சதிஷி ஆனவர்களுக்கு 4 ஆம்நாயனங்களும், சோடசிகளுக்கு 6 ஆம்நாயங்களும் உண்டு. அது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேலே கீழே அது மாதிரி அது சோடசிக்கு. அபிசார பிரயோகம் என்பது தெரியாத விதமாக நமக்கு யாராவது கெடுதல் பண்ண இந்த மரணத்தை உண்டு பண்ணலாம். அதெல்லாம் ஓடி போயிடும். இந்த பிரயோகத்தை எவனாவது ஒருவன் தேவியின் பக்தனுக்கு செய்தால் அந்த பிரயோகத்தை செய்தவனை நோக்கியே திருப்பி விட்டு விடுவாள், அவனை கொன்று விடுவாள் தேவின்னு சொல்லியிருக்கு. அதர்வண பத்ரகாளி பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் அவளை பற்றி சொல்லியிருக்குங்க. இந்த அதர்வண பத்ரகாளி பிரத்யங்கரா கோரவடிமான மிகவும் பலம் பொருந்திய உக்கர தேவத்தை. அதர்வண வேதத்தில் சௌனகர் சாகையில் 32 மந்திரங்களும், பிப்பலாத சாகையில் 42 மந்திரங்களும் உள்ளன. இவருடைய பிரயோகங்கள் நாரத தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவாளெல்லாம் சரபேஸ்வரருக்கு பிரத்யங்கராவும் சூழ்நிலையும் 2 மனைவி ரெக்கையில் இருக்காவா. அவா காப்பாற்றுறா. எந்த வித்வானாவது இந்த சகசராம பாராயணம் செய்பவருடன் வித்தியர்களை பாதம் செய்வதால் அவனுடைய வாக்கை நகுலி தேவியானவள் உடனே சம்பரம் செய்து விடுவாள். லலிதா சகசரம் பாராயணம் செய்பவரிடம் எந்த அரசனாவது பகை அல்லது பாபீசராவது விரோதம் சொல்கிறானோ அவனுடைய ரத்த கஜ துறக்க பலாதிகளான 4 வகை சேனைகளும் தண்டினி தேவி சம்ஹாரம் செய்கிறாள். தண்டினி யாரு? வாராகி அப்படின்ற மாதிரி. இந்த சகசரநாமத்தை 6 மாதம் பக்தியுடன் பாராயணம் செய்பவரிடம் லட்சுமியானவர் சஞ்சலம் இல்லாமல் சஞ்சலா சபலான்னு 2 நாமாவளி உண்டு அவளுக்கு. அது இல்லாமல் அவனுடைய இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவனுடைய நாக்கில் சரஸ்வதி தேவி நடனமாடுவார் போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ இது சொல்லியிருக்கு. இந்த நாமசகத்தை நன்கு உணர்ந்த பிராமணனுக்கு அன்னம், வஸ்திரம், தனம், தானியங்களை தானமாக கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் ஒரு பொழுதும் கொடுக்கக்கூடாது. இதுவரை வாழ்நாள் முழுவதும் 6 மாதம், 1 மாதம், 1 பட்சம், அதிலும் தினம் 1 தடவை, 3 தடவை என்ற கணக்கில்லாமல் இடைவிடாத தடவைகள் பலவற்றை கூறிவிட்டு வாழ்நாளில் 1 தடவை பாராயணம் செய்தாலே இவ்வளோ பலன்னு சொல்லியிருக்கு. அதுவும் பாருங்க. மந்திர உபாசனை இல்லாதவன் புத்தகத்தை ஏற்றி பூஜிக்கவே தேவி மகிழ்ச்சி அடைகிறாள். மந்திர உபாசனை திவ்யாக தீஷால சொன்னால் பரவாயில்ல. எவன் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு பண்ணுறானோ அவனுக்கே பிரீத்தி அடைச்சிடுறான் அம்பாள். எவன் ஒருவன் சிறந்ததான இந்த சகசரநாம ஸ்தோத்திரத்தை புத்தகத்தில் எழுதி பிரிண்டர் புக் வாங்கணும். அது எப்பொழுதும் பக்தியோடு பூஜித்து வருவானாகில் அவனிடத்தில் தேவியானவள் சந்தோஷத்தை அடைகிறாள். எல்லா தந்திரங்களிலும் இதற்கு ஒப்பான சோத்திரம் வேறு ஒன்று கிடையாது. ஆகையால் உபாசகன் மிகுந்த சிரத்தையுடன் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். அடுத்தது அர்ச்சனை. அர்ச்சனை என்பது என்றால் ஒவ்வொரு நாமாவையும் தனித்தனியாக 4வது வேற்றுமையும் நமக என பதமும் சேர்த்து சொல்லி ஒவ்வொரு பூவாக அர்ச்சிக்க வேண்டும். ஸ்ரீமாத்ரே நமக, ஸ்ரீ மகாராஜ்ஞே நமக, அந்த மாதிரி போடுறது 1000 தடவை. 15 வகை புஷ்பங்கள் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அது வாசனை புஷ்பங்கள். அதெல்லாம் துளசி புஷ்பம் என்று சொன்னால் தளங்களோ அல்லது தளங்களுக்கு இடையே உள்ள புஷ்பம் மாதிரி மலர்ந்திருக்கும் பாகம் என்று கூறப்பட்டது. நிஷிந்தமான, அதாவது விலக்கப்பட வேண்டியது என்று கூறப்பட்ட புஷ்பங்களும் இதில் இந்த அர்ச்சனை செய்யலாம். சில இடத்துல செய்யக்கூடாதுன்னு இந்த லலிதாதி பண்ணும்போது விலக்கப்பட்ட புஷ்பத்தை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. பல புஷ்பங்களால் அர்ச்சிக்கும் போது ஒவ்வொரு வகைகளையும் தனித்தனியை பிரித்தெடுத்து ஒவ்வொரு புஷ்பமாக அர்ச்சிக்க வேண்டும். அதாவது மல்லிப்பூனா தனியாக பண்ணணும், முல்லைனா தனியாக பண்ணணும், அதாவது கஸ்தூரி அதாவது அரளிப்பூ அது தனியாக பண்ணணும். எல்லாம் சேர்த்து பண்ணக்கூடாது. இந்த 1000 நாமாக்களால் தாமரை பூக்கள், துளசி புஷ்பங்கள், செங்கழுநீர் பூக்கள், கதம்ப புஷ்பங்கள், சம்பகம், ஜாதி, மல்லிகை, அரளி, நெய்தல் புஷ்பங்கள், பில்பத்தளங்கள்,
முல்லைப்பூக்கள், குங்குமப்பூ, பாடலி புஷ்பங்கள் மற்ற வாசனையுள்ள புஷ்பங்கள், தாழம்பு, வாசந்தி முதலிய புஷ்பங்களால் ஸ்ரீசக்கரத்தை ஒரு தடவையாவது உபாசகன் அர்ச்சிக்கின்றானோ அவனுக்கு இதனால் கிடைக்கும் புண்ணிய பலன்களை கொள்வதற்கு மகேஸ்வரனாலும் முடியாது. எந்த உபாசகன் மகாநவமி என்று ஸ்ரீசக்கரத்தை மத்தியில் வரும் தேவியை சகசநாம அர்ச்சிக்கின்றானோ அவனுக்கு முக்தி கையில் இருக்கிறது. அஷ்டமி நவமி ராத்திரி வேலையில பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கு. வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீசக்கரத்தில் மகாதேவியை சகசநாமத்தால் நன்கு அர்ச்சிக்கின்றானோ அவனுக்கு கிடைக்கும் புண்ணிய பலனை கேட்கின்றேன். வெள்ளிக்கிழமை என்றால் பல வாரங்கள் கொள்ள வேண்டும். ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, பல வெள்ளிக்கிழமை பண்ணணும். இந்த மாதிரி சொல்லிட்டே போகிறது பலன்கள். இதுக்கு முடிவே கிடையாது. தயவு செய்து லலிதா பாராயணம் பண்ணுங்க, லலிதா சாஸ்திரநாமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஸ்ரீசக்கரத்துக்கு இப்படி பண்ணால் உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.